வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னண்டா இருந்தப்ப எங்க அத்தை பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தாளா, அவளுக்கு குரங்கு டார்ச்சர் தாங்க எனக்கு. பாத்தீங்களா வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே டம்மு டம்முன்னு மேல போகுது. வாங்கியிருக்கோம் பாருங்க, கோல்டு. காலையில் ஆற்று ஊற்றுக்கு வந்திருக்கா, பாவம் பிள்ளைகளை கொண்டு முடியல போகுது. காலையில் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதுக்கு மேலே குரங்கெல்லாம் என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டரை வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. நானும் முடிஞ்சாலும் அடித்து துரத்தி பார்க்குறேன். இப்போ வெடி தான் தூட்டி போய் போட்டு வெடிக்கணும். இந்த வீடியோலாம் எப்படி கிடப்பாருங்க. இதுக்கப்புறம் வீட்டை அவள் க்ளீன் பண்ணணும். ஆமாங்க, காலையிலே வேற மிக்ஸி முடியல, துணி துவைக்கிறேன் நான் விட்டுட்டு போயிருந்தாங்களாங்க, மிக்ஸி முடிய தூக்கிட்டு போயிருச்சு. ஐயோ மூடி இல்லாம பக்கத்துல ஒரு அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட போய் அவர் வீட்டு பக்கத்துல போட்டுருச்சு. அவர்கிட்ட போய் கேட்டு பக்கத்து வீட்டுல 2 வீடு தாண்டி போட்டுடுச்சு. அப்புறம் போய் அந்த அண்ணன்ட்ட கேளுன்னு சொல்லி அப்புறமே வாங்கிட்டாரு. அது அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ வீட்டுல இருக்கிறது என்ன வேலைன்னு இன்னைக்கு ஊருப்பட்ட பொருளை வாங்கி வச்சிருக்கா. அதெல்லாம் அப்படியே இந்த விளாக்ல ஊருப்பட்ட பொருளா காட்டுறேங்க. ஆமா, அப்படியே பார்க்கலாம். புதுசாக பார்த்தா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடையவே வாங்கி வச்சிருக்கா. என்னென்ன வாங்கியிருக்கா பார்த்தீங்களா? ஏங்க இது கடையவே இல்லை, இது எல்லாமே சேர்த்து ஒரு 1000 ரூபாய்க்கு எனக்கு வீட்டு திங்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் வாங்கி கொடுத்தாரு. இது வந்து அதோட ஹைலைட் தான் எனக்கு பிடிச்சனால. அவர் வந்து வீட்டு தங்கத்தில் வாங்கியிருக்கோம் பாருங்க, கோல்டு. இது வந்து கடிகாரங்க. எப்படி கலர்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா. இவர் வந்து வீடு டெக்கரேஷனுக்காக இவர் வாங்கினது இது. இதுல ஏதோ கட்டெல்லாம் நம்மளே தான் வாங்கி பேட்டரி போகணும். பேட்டரிலாம் நல்லா இருக்குங்க. சாமி போட்டோ சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்க. நான் காட்டுற பொருள்ல எது பிடிச்சிருக்கு அப்படியே வச்சிட்டு வரமா. அடுத்தது இதை தாங்க கேட்டா, கிட்டத்தட்ட இதை 1 வருஷமா வாங்கணும்னு ரேட்டை பாப்பா வெளில வாங்க மாட்டா. இந்த வாட்டி தான் இதை வாங்கிக்காத. காட்டு எடு. இந்த வெங்காயம் வெட்டுறதுங்க, ஸ்லைசரு. எதுக்காக மெயினா வடை சுடுறதுக்கு, ஆம்லெட் போடுறதுக்கு, அதெல்லாம் குட்டி குட்டியா நம்மளால வெட்ட முடியலங்க. அதனால இது ரொம்ப நல்லா வாங்கணும்னு ஆசைங்க. அதனால உண்மையிலே குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்குங்க. அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா, ஃபிளிப்கார்ட் நல்லா இருக்குங்க. உண்மையா சூப்பரா. எல்லாத்துலயுமே குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும். ரேட்டு தான் வந்து வேரி ஆகும், வேற ஒன்றும் இல்லை. ஆமா, இது ரொம்ப நாளாவே நான் பாருங்க. இது எதுக்கு வாங்கினானே தெரியல, இது வாங்கி வச்சிருக்காங்க. சட்டி, குழம்பு தாளிக்க, சட்னி தாளிக்க எல்லாத்துக்குமே இது கண்டிப்பா வேணுங்க. என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம வாங்கினா, இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கிறாங்க. சமையல் செய்யறவங்களுக்கு தான் தெரியும், ஒய்ஃபுக்கு தான் தெரியும் எது தேவை எது தேவையில்லைன்னு. உண்மையாவே நல்ல வெயிட்டுங்க, சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமான விஷயம், இது எதுவும் ப்ரொமோஷன் வீடியோ அது மாதிரிலாம் இல்லைங்க. நாங்க வாங்கினதா விளாக் போடுறோம். அப்படி இது நினைச்சுக்காதீங்க. உண்மையா இது இப்ப இது அவளுக்கு தேவைங்கிறதுனால இதெல்லாம் வாங்கியிருக்கா. இது எல்லாமே நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷமாவே சொல்லிக்கிட்டே இருந்தேன், கண்டிப்பா எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு. அவர் வந்து 1000 ரூபாய் எனக்கு கொடுத்தா, ட்ரெஸ் ஏதாவது எடுத்துக்க அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து ட்ரெஸ் வேணாம் இப்போதைக்கு, இது மெயினா வீட்டுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் கொஞ்சம் பார்த்து. அப்புறம் இன்னும் ஒண்ணு என்னமோ வாங்கிருந்தாலே, இதுதாங்க என் மனசு ஏத்துக்கவே இல்லை. இதை எனக்குமே பிடிக்கலங்க. எதனால எனக்கு பிடிக்கலன்னா வெயிட் தான். ரிட்டர்ன் போட்டு விட்டுருவேன். அட்டை புட்டி என்ன கிதி ஆகிட்டாங்க பாருங்க. அதுக்குள்ள எல்லாத்தையும் வெயிட் தாங்க கொஞ்சம் ஏத்து. ஏன் 4 கிலோவா கொடுப்போம் அப்புறம். ஆனா இது நல்லாதான் இருக்கு, வெயிட்லெஸ் ரொம்ப இதா இருக்கு. ஆமா, இதுக்கு இது ஸ்பூனா, இது பிளாஸ்டிக் தானே. அது நம்ம தான் உங்களை வச்சுக்கணும், எல்லாத்தையுமா கொடுப்பாங்களே. இதெல்லாம் வாங்கிருக்காங்க மேடம். இது வந்து கைப்பிடி இல்லன்னு நினைக்காதீங்க, இது நம்ம தான் போட்டுக்கணும். இது எதுக்காக போட்டோம்னாங்க, ஆம்லெட் எங்க வீட்டுல பணியாரங்கள் இல்லையா, ஆம்லெட் போடுறதுக்கு ஊத்தாப்பம் மாதிரி. ஊத்தாப்ப கல்லு தான் அது. அதான் மாவு புளிச்சு போச்சுன்னா நாங்க எங்க வீட்டுல எல்லாம் பணியாரம் ஊத்தி சாப்பிடுவோம். செம டேஸ்டா இருக்கும். வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டு. இங்க வந்ததுல இருந்து பணியாரமே சுட்டு 6 வருஷம் ஆகுது, சுடவே இல்லை இங்க வந்ததுல இருந்து. அதுக்காக சரி பணியாரம் மாதிரி வரும்னு எடுத்தேன். ஆனா இது பணியாரம் கிடையாது, குட்டி குட்டி தோசை. பணியாரங்கள் தனியா தான் ஒண்ணு வாங்கணும். அது என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, இனிமே நீ ஏதாவது ஒண்ணு ஆர்டர் போட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. இதுதான், இதுக்கு மேல எப்ப ஆர்டர் போடுற சொல்லுவாருன்னு தெரியல. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து வேற என்ன ஆர்டர் போட்டோம்னா, பேம்பர்ஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க. பேம்பர்ஸ் வந்து கடையில 1 10 ரூபா 12 ரூபா வருதுங்க. அங்க ஆன்லைன்ல 50 பீஸ் எவ்வளவு கொண்டு போட்டேன், கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால வந்து அது சரி வாங்கிக்கலாம். ஏன்னா பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்கு. ஏன்னா சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே கமெண்ட்ல மேக்ஸிமம் அதிக பேர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து கம்மியா தராங்க, அதுலயே நீங்க வாங்கி பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி பார்க்கலாமே அப்படின்னு உள்ள போனேன். அன்னைக்கு 2 நாள் இதோட வாங்கிட்டு வந்துட்டார், தீந்து போயிடுச்சு. இன்னைக்கு கூட இன்னும் வரல, நாங்கள் ஆர்டர் போட்டது 18ஆம் தேதி தான் வரும் அப்படின்னாங்களா, தீந்து போயிடுச்சு. 2 பாக்கெட் வாங்கணும், அதுல 6 இதாங்க இருக்கு, 6 7 இதுதான் இருக்குது, தீந்து போச்சு.
இப்போ இன்னைக்கு ஒரு பாக்கெட் திரும்ப கடையில் வாங்கிட்டு வரணும். அது எப்போ வருமோ தெரியலங்க. அதான் ஒரு பிரச்சனை லேட்டாக அது போட்டு விட்டதுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவும் தூங்கிக்கிறா, நைட்டில் தூங்கிக்கிறா. ஆனால் என்ன சளி சவுண்டு மட்டும் பகலில் நல்லா இருக்கா, நைட்டில் மட்டும் வருது. அப்புறம் நானும் நேற்று ஹாஸ்பிட்டலில் போய் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் இந்த குரங்கு டார்ச்சர் தாங்க எனக்கு. பார்த்தீங்களா வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே டம்முன்னு மேலே போகுது. அந்த மரத்தெல்லாம் கழிச்சு விடணுங்க, அப்பதான் அது மேலே. கருப்பலங்குடி சைடில் காடெல்லாம் அழிச்சிட்டாங்க, அதனால படை எடுத்து இங்கே ஊருக்குள்ள வராங்க. அங்க ஒரு கோயில் இருக்குதுங்க இங்க விருதுநகர் பக்கத்துல, செம்ம பெரிய காடு. அந்த காடு 2 சைடுமே நடுவுல வந்து அதாவது 2 சைடும் செம்ம பெரிய தண்ணில இருந்து எல்லா வசதியுமே அங்க கிடக்கும். என்ன பண்ணுது, சுத்தமா அது என்ன சாப்பாடு கிடைக்கல, ரோடு ஓரமா கொட்டலாம் சாப்பிடுப்பாங்க, இடம் இல்லாதனால எல்லாம் அப்படியே அங்கங்க ஓட. அங்க இப்ப ஒரு குரங்கு கூட இல்ல, எல்லா மரத்தையும் ஏன் வெட்டுறாங்கன்னு தெரியல. அது கவர்மெண்டா இல்ல தனியாரா இல்ல பிளாட் போட போறாங்களான்னே தெரியல. அவ்வளவு பெரிய காட்டை அழிச்சிட்டாங்கங்க. ஒரு டீ வாங்க போறேங்க, தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. டீ வாங்கிட்டு அது இல்லாமல் பேட்டரி கட்டாக வாங்கிட்டு வரணும். அந்த கடிகாரத்தை வந்து செக் பண்ணணும். நான் இன்னும் செக் பண்ணவே இல்லை அதை வாங்கினதுலேருந்து. அப்போ தான் ரிட்டர்ன் போடலாம். உக்காரியாலாம் வராது. இவளுக்கு தாங்க வேலையை எப்போ பார்த்தாலும். என் பொண்ணுகிட்ட போயிட்டு 2 விரலை காட்டி தொடுன்னுட்டு இருக்கா. ஏன்டி இல்லைங்க, இப்ப குழந்தைங்கள்ட்ட என்னன்னு தெரியல, அந்த ஏதாவது நம்ம மனசுல என்ன சொல்றது. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னண்டா இருந்தப்ப எங்க அத்தை பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தாளா, அவளுக்கு அப்பதான் குழந்தை பிறந்து 5 மாசம் தூக்கிட்டு வந்திருந்தாளா. அப்ப நான் மாசமா இருக்கும்போது எங்க அம்மா வந்து பையன் பொண்ணு அப்படின்னு சொல்லி 2 விரல்ல இப்படி சுத்தி ஏதாவது ஒண்ணு குழந்தைங்க தொடுமா. அவ வந்து கரெக்டா பையன் தான் தொட்டா. அதே மாதிரி பையன் தான் பிறந்தது. அந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட நம்ம 2 விரல 3 விரல அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இல்லங்க உண்மைதான், குழந்தைங்கள்ட்ட காமிச்சோம்னா அது வந்து எந்த விரல தொடுதோ அது நடக்கும் அப்படிங்கிற. இப்ப என்ன கேட்டிருக்கேன்னா, நம்ம வீடு கட்டுமோ காட்டுமோ தொடுமா. இப்ப அவ தொட மாட்டா, ஏன்னா 2 மாசம் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு 5 மாசம் ஆனாலும் தொடுவா. நான் அவகிட்ட சும்மா கேட்டுட்டு இருக்கிறேன், 2 விரல்ல தொடுறி அப்படின்னு. மழை ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுதுங்க இன்னைக்கு. எதிர்பார்த்த மாதிரியே பெஞ்சிட்டு இருக்கு. ஆனால் லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே வீடியோ கொண்டு மேலே நினைவு வச்சிட்டியா. இந்த விளாகே சும்மாங்க என்னென்ன வாங்கியிருக்கான்னு காட்டுறதுக்காக தான் அந்த விளாகே எடுத்தேன். அது இல்லாமல் ரொம்பலாம் ஒன்றும் பெருசாக போட்டு பார்த்தாச்சுங்க, ஓடுதுங்க. கடிகாரம் நல்லா ஓடிட்டு இருக்கு. அதே நான் ரிட்டர்ன் போடலாம் பார்த்தேன். நான் பேட்டரியை மாற்றி போட்டுட்டு ரிட்டர்ன் போடலாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது இல்லாமல் விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிவன் ரொம்ப பிடிக்கும். சிவன் தான் தேடி பார்த்தோம், மோல்டிங் கிடைக்கல. விநாயகர் வாங்கிட்டு அடுத்து சிவன் வாங்கணும். நல்லா இருக்குங்க, உண்மையாக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்றுங்க, குழந்தைங்க வாயில நுரத்தல்லுனா பேன் இருக்கு, அதனால தான் வாயில எச்சி வந்து நிறைய வரும்ல. அவ்வளோதாங்க இந்த விளாகு. என்னென்ன வாங்கினாங்கிறத அப்படியே எடுத்து போட்டாச்சு. சிவா ஸ்கூல்லேருந்து வருவோம், அப்புறம் டைம் ஆயிடுச்சு. மழை வேறு பெஞ்சிட்டே இருக்கா, அப்படியே எல்லாம் வந்துடும். என் பொண்ணுக்கு மருந்தை போட்டு படுக்க வச்சாச்சு. ஆமாங்க, இன்னும் ஒரு நல்ல விளாக் பண்ணலாம். பாய்ங்க.